இன்றைய வேதவசனம் ஆகஸ்ட் 16. வேதத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எல்லாருக்குமே நோவாவோட கதையை தெரியும். ஸோ இந்த உலகத்தை ஆண்டவர் அழிக்கும் போது நோவா குடும்பத்தை மட்டும் பாதுகாத்தாங்க. ஏன் பாதுகாத்தாங்க அப்படின்னா, அவரோட குணங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு நீதிமானா இருந்தாரு, உத்தமனா இருந்தாரு, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தாரு. ஸோ அவரை சுத்தி ஃபுல்லாவே தவறு செய்கிறவர்களும் பாவம் செய்கிறவங்களும் தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க மத்தியில நோவா ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அதே போலதான் உங்களை சுற்றி பாவம் செய்யறவங்க காணப்படலாம், தவறான வழிகளில் நடக்கிறவங்க காணப்படலாம். ஆனா அவங்களோட வாழ்க்கை எந்த விதத்திலையும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் நீங்க தேவனோடு இருக்கிற வாழ்க்கையும் கெடுத்துடக்கூடாது. எப்படி நோவா நீதிமானா வாழ்ந்தாரோ அதே போல உங்களோட வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான நீதி உள்ள வாழ்க்கையா தான் இருக்கணும். அனுதினமும் நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் காணப்படணும். உங்களோட வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, மற்றவர்களை திருத்துகிறதா காணப்படணும். அவங்கள பாவமான வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா காணப்படணும். ஸோ நோவா எப்படி ஒரு நீதிமானா உத்தமனா தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தாரோ, நம்மளும் ஒவ்வொரு நாளும் நீதி உள்ளவர்களா உத்தமர்களா தேவனோடு உறவு உள்ளவர்களா வாழுவோம். Thank you. Have a wonderful day.